ஒரு தொழில் ஆரம்பித்து முன்னேறணும்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வாங்கினேன். அதுக்கு நான் வச்சுருந்த வீட்டை அடமானம் வச்சுட்டு ஒரு மார்வாடிக்கிட்ட பணம் வாங்கினேன். தொழில் ஆரம்பிக்கிற ஆசை இருந்ததை ஒழிய அந்த தொழிலில் வெற்றி பெற முடியல. பயங்கரமான சோதனை. அப்போ நான் சில நேரத்தில் இங்கேருந்து அந்தோணியார் கோயில் போய் செவ்வாய்க்கிழமை ரொம்ப நேரம் உட்காந்து தனியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவேன். ஆனால் என்னால் ஒரு வேலையில் இருந்து எல்என்டியில் ஒரு நல்லா இருந்தது மாதிரி தொழிலில் முதல்ல வளர முடியல. அந்த நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாள் என்னுடைய அத்தை, எனக்கு ஞானத்தாய் மாதிரி, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, என்னத்தை ஒரு தொழில் பண்ணலான்னு நினச்சேன், முடியல, நிறைய கடன் வேறு வாங்கிட்டேன், வீட்டை வேறு அடமானம் வச்சுருக்கேன்னு. கடவுள்கிட்ட கேளு அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையே அப்படி தான். கடவுள்கிட்ட தான் கேட்குறேன், ஆனால் அவர் கொடுக்கல அப்படின்னு. எப்படி கேட்டேன் அப்படின்னாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, கடவுளுக்கு முன்னால் உட்காந்து கேட்டேன். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி லட்சம் ஒரு இடம் வாங்கினேன், அதை வாங்குறதுக்குள்ள பணம் எனக்கு தேவை இருந்தது, என்னை நம்பி கடன் கொடுக்கக்கூட யாரும் இல்லை, வீட்டை அடமானம் வச்சு வாங்கினேன், நான் வீட்டையும் திருப்பணும், தொழிலில் நான் முன்னேறணும் அப்படின்னு தான் கேட்டேன். அப்படிலாம் கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்காத. உட்காந்து உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே அழுகையோடு கேளு, உன் கண்ணீரை கடவுள் பார்ப்பாருனாங்க. முதல் அனுபவம். அதுவரையும் நான் அழுததில்லை. நம்ம பிராட்வே அந்தோணியார் கோயிலில் போய் உட்காந்து அழுது சட்டையை நனைஞ்சிருச்சு. எழுந்திரிச்சு வந்தேன், போய் தொட்டுக்கும் முடிட்டு வெளியே வந்தேன். அந்த இடம் விற்று போச்சு. அதை வாங்குறதுக்கு ஆள் அங்கேயே வந்தது. அழுது ப்ரேயர் பண்ணும்போது என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் கடவுள் உதவுவாருங்கிறதுல நான் நேரடியாக பார்த்தேன். அதுக்கு பின்னால் அந்த தைரியத்திலே நான் எல்லாருக்கும் தைரியப்படுத்துவேன். ஜபம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும், ஜபத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பிடிச்சிருக்க தூண் மாதிரிப்பேன். எனக்கு அமைஞ்ச மனைவியும் அதே மாதிரி ஜபத்தில் வலுவாக நிற்பா. பல சோதனைகள். அது முதல்ல தொழிலில், அதுக்கு பின்னால் பிள்ளைங்களை வளர்ப்பில், திருமணத்தில், எல்லா சோதனையுமே நாங்கள் வென்றது ஜபத்தினுடைய உதவியோடு தான்.